கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியான தப்புன்னு உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை ஏதின் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் தேவனாக்கியத்து கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போவும் நம்ம பயத்தை குறித்து பயத்தை எப்படி நம்ம அதில் பயத்திலேருந்து மேற்கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமுள்ள ஆவி, அதாவது பலமுள்ளனா தைரியமான ஆவியை கொடுத்திருக்காருன்னு வேதவசனம் சொல்லுது. இது நமக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கும் ஆண்டரை விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஆண்டர் என்ன செஞ்சிருக்காரு? தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்காரு, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காரு? அன்பும் தெளிந்த புத்தியும். அதாவது எந்தெந்த காரியத்துக்கு நம்ம பயப்படுறோமோ அந்த காரியத்தில் அதில் தெளிந்த புத்தி, இது இவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தெளிந்த புத்தி எடுத்து இயேசுவை போல அன்பு சுவாபமும் நம்மளுக்கு வெளிப்படக்கூடிய என்னது அப்படி ஒரு ஆவியை நமக்கு கொடுத்துருக்காருன்னு வேதவசனம் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா பயத்தை குறித்து பார்த்தீங்கன்னா 2 காரியம் இருக்குது. 2 விதமுக்காக நம்ம பயப்படுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, நம்ம இயல்பாகவே சில காரியத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். இயல்பாக பயப்படுற காரியமும் நமக்குள்ளே உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக பயப்படுற காரியமும் உண்டு. இயல்புக்கு மாறாக காரியம்னு பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டு இல்லைனா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மென்டலாகி அந்த மாதிரி இருக்குது தான் இயல்புக்கு மாறாக பயப்படக்கூடியது. இயல்பாக பயப்படக்கூடிய காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா இயல்பான வாழ்க்கையில் நம்ம நாள்தோறும் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் திடீரென அந்த வாழ்க்கையில் என்ன செய்யும்? நமக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த வாழ்க்கையில் நம்ம பயம் வந்ததுனால நம்ம நிச்சயம் ஒரு நல்லதுக்கும் குடும்பத்தில் ஃபங்க்ஷனில் நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே கலந்துக்கிட மாட்டோம். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பயம். அந்த பயத்தினால என்ன செய்ய மாட்டோம்? நல்லது கெட்டதுக்கு நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம்? பயந்து கொள்ள மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நோயினால் என்ன செய்வோம்? பயப்படுவோம். அப்புறம் ஒரு தொழில்னால பயப்படுவோம். அப்புறம் உடம்புல காணக்கூடிய ஏதாவது குறைபாடுனால என்ன செய்வோம்? பயப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சூழ்நிலை கொண்டு என்ன செய்வோம்? பயப்படுவோம். இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இயல்பு வாழ்க்கையில் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிலருடைய வாழ்க்கையில் சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க சுவாபமே பயமுள்ள சுவாபமாக இருக்கும். அவங்களுடைய சுபாவமே எப்படி இருக்குன்னா பல பயமுள்ள சுபாவமாக இருக்கும். எப்படின்னா இருட்டை கண்டாலே பயமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா பஸ்ஸில் தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் தனியாக உட்காரதுக்கு பயப்படுவாங்க. அப்புறம் யாராவது ஒரு புது நபரை கண்டா ஒரு பதட்டம் உண்டாகும். அப்புறம் பஸ்ஸில் யாராவது இவங்களை ஜஸ்ட்டு ஒரு 1க்கு 2 தடவை பார்த்தாங்கன்னா என்னையே தான் பார்க்குறாரு, இந்த ஆள் சரி கிடையாது, இவன் பார்வை சரி கிடையாது, ஏதோ கெட்டது பண்ணுவானோ அப்படின்னு நினச்சின்னா அந்த தீய எண்ணங்களை நினச்சி என்ன செய்யும்? பயம் உண்டாகும். இவன் ரவுடியாக இருப்பானோ, இவன் அதாக இருப்பானோ அப்படின்னு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கூட அந்த விதமான பயம் இருக்குது. அப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, ஏதோ வேலை விஷயமா ஊழியம் பண்ணுற விஷயமா இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் விஷயமா தங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கேருந்து கூட என்ன செய்வாங்க? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது லாட்ஜில் எங்கே தங்கியிருக்கும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தங்க தண்ணி அடிக்கவங்க இருப்பாங்க, ஒரு சிலவங்க ஏதாவது லாட்ஜில் வேறு மாதிரி காரியங்கள் இருக்கும். அதை கண்டு ஐயோ நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ, நம்மளை எதுவும் வச்சுருவாங்களோ, நம்ம தனியாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயம் அது இயல்பு வாழ்க்கையில் இயற்கையாகவே உள்ள ஒரு பயம் உள்ள சுபாவத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பயங்கள் இயற்கையாகவே இருக்கும். யாரும் மனிதனை கண்டா பயம், பஸ்ஸில் போகிறதுக்கு பயம், தனியாக தங்கியிருந்தா பயம், அப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் படுத்திருக்கும் போது அதுக்கு ஒரு பயம். இப்படிப்பட்ட பயம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பயம். ஆனால் இந்த மாதிரி பயத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை தான் என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பயம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? பயம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்லையோ தன்னுடைய உயிருக்கோ தன்னுடைய சூழ்நிலைக்கோ தன்னுடைய சுற்றுப்புறத்துக்கோ ஏதேனும் தீங்கு நேரிடும், அந்த ஒரு ஏதேனும் தீங்கியை நேரிடும் என்ற உணர்வு வருது பாருங்க, அதுதான் பயம். புரியுதா? அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய லைஃபு, தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய சுற்றுப்புறத்தார், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீங்கு வந்துடும் ஒரு எண்ணங்கள், ஒரு உணர்வு வருது பாருங்க, அதுதான் பயம். அப்போ அந்த பயம் நமக்கு பயத்துக்கு நமக்கு எதிர்மறையாக இருக்குது. என்னதுன்னா பயத்துக்கு எதிர்மறை பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லைன்னா துணிச்சல். அப்போ தைரியம் துணிச்சல் நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயமாக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கிறது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஒரு முறை கொண்டு ஒரு சில காரியத்துக்கு பயங்கிற காரியத்துக்கு பயப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஞ்சாதர் அஞ்சாமை பேதமை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ என்ற திருவள்ளுவரை என்ன செஞ்சிருக்காரு? போதிச்சிருக்காரு. பயப்படக்கூடிய காரியத்துக்கு பயப்படணும், பயப்படாத காரியத்துக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த திருவள்ளுவரில் சொன்ன அந்த பழமொழி. அப்போ பயப்படுற காரியம் நமக்கு பயப்படுறது, நமக்கு பயப்படுற காரியம் நமக்கு நடந்துடுமோ என்று நினைக்கிறது தான் மெயின் பயம்.
நம்ம பயப்படுற காரியம், நம்ம இருதயத்தில் பயப்படுற காரியம் நமக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருது பாருங்க, அதுதான் மெயின் பயம். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கிறது ஒரு உணர்வு தான், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா துணிச்சல்ங்கிறது ஒரு உணர்வு கிடையாது. துணிச்சல்ங்கிறது வந்து என்னதுன்னா, அந்த பயம் வந்து நம்மளுடைய பயம் வந்து வெளிப்பட பயத்தை வந்து நம்ம வெளியே காட்டாமல் இருக்கிறது தான் அது துணிச்சல். மனதை இயல்பு நிலையில் வச்சுக்கொள்றது தைரியம். நம்ம பயத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறதும் நம்மளுடைய மனதை இயல்பு நிலையில் வச்சுக்கிடக்கூடியது தான் தைரியம், எனது துணிச்சல். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சில காரியத்துக்கு எங்கெல்லாம் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிற காரியமும் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேடம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது கீழே உட்காந்து தெரியாமல் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கும்போதோ வைக்கும்போதோ கண்டிப்பாக பயப்படணும். அப்போ மனைவி வந்து கணவருக்கு பிடிக்காத காரியம் எதுவும் செஞ்சால் கண்டிப்பாக பயப்படணும். கணவரும் மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது தப்பான ரகசியம் ஏதாவது தவறு பண்ணால் அது ஒரு பயம் வரும். இது ஒரு இயற்கையான பயம். இயற்கைக்கு நம்ம வந்து இது கண்டிப்பாக பயப்படக்கூடிய பயம். அதை விட்டுட்டு நம்ம கண்ட காரியத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம எதிர்காலத்தை குறித்து கண்ட காரியத்துக்கோ, இருட்டை குறிச்சோ, மனுஷனை குறிச்சோ, பிசாசை குறிச்சோ, அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா மற்ற யாரோ ஒருத்தவங்க உங்களை மிரட்டுறாங்களோ அதை குறிச்செல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது. இது வந்து நமக்கு தேவையில்லாத பயம். அப்போ தேவை உள்ள காரியத்துக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம பயப்படணும். மனுஷங்களாக இருக்கவங்க தேவை உள்ள காரியத்துக்கு கண்டிப்பாக பயப்படணும். அப்போ நம்ம பயத்தை போக்கக்கூடியது நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தான். அதுதான் நம்ம பயத்தை நம்மளை வந்து போக்கக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி அதை வந்து மேற்கொள்ளலாம். அது நிமித்தம் நமக்கு வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, அது நிமித்தம் நமக்கு தெளிவான எண்ணங்கள் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அது உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யுதுன்னா அந்த பயத்திலேருந்து வெளியே கொண்டு வரும். நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணங்கள், தெளிவான சிந்தை வந்ததுன்னா தான் அந்த பயத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னென்ன காரியத்துக்கு பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் வந்து நம்ம அந்த புத்தி அதில் செயல்படுத்தி நம்ம இதுலேருந்து பயப்படுறோம், இதுக்கெல்லாம் இது நமக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா பாம்பை கண்டா என்ன சொல்கிறது, படையும் நடுங்கும்பாங்க. அப்போ ஒரு தூரமாக ஒரு பாம்பு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தூரமாக ஒரு பாம்பு தெரியுது, அது பாம்பு மாதிரி தெரியுது, அது ஒரு கயிறு, அங்கே கிடக்குது கயிறு தான். ஆனால் நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது என்ன செய்யும், நமக்கு பாம்பு மாதிரி தெரியும். அப்போ பாம்பு தான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்ம பக்கத்திலே ஒரு சிலவங்க போக மாட்டாங்க, ஐயோ பாம்புலாம் கிடக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக அந்த பாம்பை தாண்டி நமக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும். ஆனாலும் அந்த பாம்பு கிடக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இங்கே தூரமாக இருந்துக்கிட்டே அதை செஞ்சுட்டு இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாம்புல நான் போனேன்னு என்னை கொத்திருமேன், என்னை கடிச்சிருமேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பயம். இல்லை அந்த பாம்பு வந்து கிடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அதை கையில் எடுத்து விளையாடணும்னு நினைக்கிறது அது வந்து என்ன செய்யக்கூடாது, அது தேவையில்லாத ஒரு காரியம். அது கண்டிப்பாக அந்த மாதிரி காரியத்தை நம்ம நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த பாம்பு தூரமாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பயந்து அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க சிலவங்க. அங்கே போகக்கூடிய ஒரு வேலை சம்மந்தப்பட்ட காரியம் இருக்கும், ஏதாவது குடும்ப சம்மந்தப்பட்ட காரியம் இருக்கும், அங்கே போகிறதுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, அது பாம்பு தான் நினச்சி அந்த கயிறை கண்டு பயந்து போய் அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. தூரமாக பார்த்துட்டு தூரம் வந்துடுவாங்க. இப்படி ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. அப்போ முதல்ல அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னா, அது பாம்பு தானா கயிறு தானா அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ பக்கத்தில் போய் அது பாம்பா கயிறா என்ன செய்யணும், முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நம்ம துணிச்சலை வளர்த்துட்டு அதை போய் பார்த்துட்டு, அது ஒரு சில கயிறாக தான் இருக்கும், கயிறை பார்த்துட்டு அன்னைக்கு கயிறு தானே, இதுக்கு போய் நான் பயந்துட்டேனே அப்படின்னு நமக்கு தோணும். சப்போஸ் அப்படி தோணும். அப்போ அது கயிறு தூக்கி போட்டு நம்ம போய்கிட்டு இருப்போம். அப்போ அது என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரியாமலே பயப்படுறோம் பாருங்க, அது முதல்ல தவறு. முதல்ல என்ன காரியத்துக்காக நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சோம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படின்னா தான் அந்த பயத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒருவேளை பாம்பாவே இருந்தாலுமே அந்த பாம்பை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அதை மேற்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அதை அடிக்கிறதுக்கு உண்டான கம்பு தடி ஏதாவது ஒரு கடப்பாறை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை போய் நச்சு கொண்டு போட்டு தூரப்பட்டு போகணும். அப்போ என்னச்சுன்னா, அது அந்த ஒரு பாம்புங்கும் போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆயுதங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இருட்டை குறிச்சோ, ஒரு மனுஷனை குறிச்சோ, ஒரு பிசாசை குறிச்சோ ஏதோ குறித்து நீங்கள் பயந்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எனக்கு கேடகமும் மகாபலனுமாக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனத்தை 1, 2, 3 தடவை தியானிச்சு, நான் இந்த காரியத்தை தான் பயப்படுறேன், இது அந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே அது பாம்பாகவே இருக்கட்டும், பாம்பு மாதிரி ஏதோ ஒரு பயங்காட்டுற மனுஷன், பிசாசு, இருட்டு, செத்தாவி ஏதாவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் எனக்கு கேடகமும் மகாபலனுமா இருக்காருன்னு அந்த வார்த்தையை நீங்க விசுவாசி, அந்த வார்த்தையை அறிக்கைட்டு, இயேசுவே உங்க ரத்தத்தில் என்ன மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், தைரியமா போகணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரு, மகாபலனுமா கோட்டையுமா, மகா கேடகமும் மகாபலனுமா இருக்காங்க. அப்போ கேடகம்னா அந்த சீல்டு, அப்புறம் பலன்னா அவரே உங்களுக்குள்ள என்ன செய்யுது, பலனும் தைரியமா இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த காரியத்தை இருந்து நீங்கள் போகணும்.
இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா அது பாம்பு தான் தெரிஞ்சிடும், அதை பார்த்து தூரத்துக்கு போட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் சிலவங்களுக்கு மனசு ஒத்துக்கிடாது. அந்த மனசு என்ன செய்யும், ஐயோ பாம்புலா அதை பிடிச்சிட்டோம தூரப்பட்டோம வச்சுட்டோம, இப்படி ஒரு சிலவங்க புலம்புவாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நோயின்னு ஒன்று வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோயை நினச்சி என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அந்த நோய்க்கு உண்டான சொல்யூஷன் என்னவோ அதை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நோயெலாம் வந்துட்டு அப்புறம் நம்ம செத்துருவோமோ, நமக்கு எதுவும் ஆயிருமோ, அப்படி இதே நினச்சி என்ன செய்வாங்க, புலம்பி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு உண்டான தீர்வு இருக்குது உலகத்தில். அந்த தீர்வு என்னங்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே நினச்சி புலம்பிக்கிட்டு, அதே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படி என்ன செய்வாங்க, வீட்டில் இருந்துட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கவங்களையும் பயங்காட்டிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஆயிரும், உயிருக்கு ஆபத்து, செத்துருவோம், வச்சிருவோம், அது பெரிய நோயாயிரும், இப்படி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நோய் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனாலும் என்ன செய்யும், அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும், அதுக்கு வந்து என்ன செய்யணும், நீங்கள் நல்லா அதே மாதிரி ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு, அதனால் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், நான் அதை குறித்து பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு புத்தியில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தெளிவடையணும். அப்போனா தான் நீங்கள் அதுலேருந்து என்ன செய்ய வெளியே வர முடியும். எத்தனையோ பேர் டாக்டர் சொல்லிடுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனாலும் அந்த என்ன பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, அதை குறித்து வெளியே வந்துடும். இல்லை இப்போ என்ன சொல்கிறதுனா, தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அணையை போட்டு வெள்ளத்தை அடைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது நோயோ ஏதோ ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நல்ல ஆகாரம், நல்ல ஹெல்த்தான ஆகாரத்தை சாப்பிடுங்க, நல்ல விதமான எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு என்ன செஞ்சுக்கலாம். நீங்கள் நல்ல மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நோயை குறிச்சோ ஏதோ குறிச்சோ உங்களுக்கு பயம் வராது. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, ஒரு சேஃபான சோனுக்குள்ளே இருப்பீங்க. அப்போ இதுவும் என்ன செய்யுதுன்னா, இது உங்களுக்கு ஒரு பயத்திலேருந்து வெளியே வரக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று லாஸ் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியே போகிறோம், வெளியே வர முடியாத கடன் அதிகமாகிட்டு அந்த கடன்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்னு அதை நினச்சி என்ன செய்வாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கடன் ரொம்ப அதிகமாகிட்டு, வட்டிக்கு மேலே வட்டி ஆகிட்டு, ஜாமானத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவான், இந்த கடன் அடைக்க முடியாது, பேங்க்கில் கடன் அடைக்க முடியாது, நகை மூழ்கி போயிடும், இப்படி என்ன செய்வாங்க, சிலர் பயப்படுறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அது பார்ப்போம், அதை பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. கர்த்தர் வந்து என்ன செய்வார், கண்டிப்பாக என் கடன் அடைச்சி கொடுப்பாரு. அவர் வந்து நான் நல்ல வாழ தரித்திரனா இருக்காது, அதில் இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் நல்ல வாழ நீங்கள் தரித்திரனால கண்டிப்பாக நான் எல்லா கடனையும் அடைச்சி நான் தைரியமாக இருப்பேன், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படி நீங்கள் நினைக்கணும். ஏன்னா இயேசு உங்களோட இருக்கிறார், அதை நீங்கள் நினைச்சணும், விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நினைச்சோன்னா பயத்தோட காரணம் என்னங்கிறது கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன இயல்பு வாழ்க்கையில் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. ஏன்னா வந்து நம்ம வாழக்கூடியது நல்ல முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயல்பாகவே பயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வாழக்கூடியது வானத்துக்கும் பூமிக்கும் 200 ஆண்டுகள் கிடையாது, கொஞ்ச காலங்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம நினச்சி இப்போ நம்ம வாழ்கிற அந்த பரிசுத்தத்தை பொறுத்து, நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையும் பொறுத்து நம்ம வாழக்கூடியது, இந்த வாழ்க்கையை பொறுத்து தான் நம்ம பரலோகம் போக முடியும். அப்போ இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலம் வாழ்க்கையில் நம்ம பயத்தோட நடுக்கத்தோட வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து என்ன வாழ்க்கை, அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமே இல்லையே. எதுக்கெடுத்தாலும் தொட்டத்துக்கெல்லாம் பயம், தொட்டத்துக்கெல்லாம் பதட்டத்தில் இருந்தால் அப்போ அந்த வாழ்க்கை நம்ம ஏன் வாழணும்? அப்போ அதனால் அந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை, நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ எதை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படக்கூடியதுக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. முதல்ல என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும். அப்புறம் உங்கள் கணவருக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி உங்கள் கணவருக்கு என்ன செய்யணும், பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த மாதிரி ஒரு இது விஷயத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பாஸுக்கு என்ன செய்யணும், பயந்து அவர் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பயத்தோட செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல தொழில் ஒருத்தர் நடத்துகிறாருன்னா, தொழில் நடத்துகிற இடத்துல அவருடைய தொழிலுக்கு அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க என்ன செய்யணும், அந்த தொழில் நடத்துகிறார், அவர் ஏதாவது தொழில் கொடுத்துட்டு வேலை கொடுத்துட்டு போயிருப்பாரு, அந்த வேலையை ஒழுங்காக செய்யல, டைம் முடிக்கலாம், அவருக்கு பயப்படணும். இந்த மாதிரி காரியங்களுக்கு பயப்படுங்க. மற்ற தேவையில்லாத காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அதுல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா பயம்ன்றது ஒரு உணர்வு தான். அப்போ பார்த்தீங்கன்னா துணிச்சலுங்கிறது ஒரு உணர்வு இல்லை. துணிச்சலை நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும், வர வச்சுக்கணும் நமக்குள்ள இருக்க. அப்போ வேத வசனம் இதுக்கு இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்குள்ள இருக்க ஆவியானவர் அனல் முட்டி எழுப்புங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் கூடக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும், கட்டாயமும் உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், தைரியத்தை நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம வந்து என்ன செய்யணும், தைரியத்தை நம்ம தான் என்ன செய்யணும், தைரியத்தை வளர்த்துக்கணும். தைரியத்தை எப்படிலாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். உங்கள்கிட்ட தைரியமாக பேசுகிற சகோதர சகோதரிட்ட போயிருங்க. அப்புறம் அவங்க எதை கிடைச்சாலும் மற்றவங்கள பாருங்கள், என்னென்ன இந்த காரியத்துக்கு இருட்டை குறித்து, செத்தாவி குறித்து, பிசாசு குறித்து எப்படி போகிறாங்க, எப்படி வைக்கிறாங்க, அப்போ நம்ம அவங்க போகும்போது நம்மளால ஏன் போக முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அப்படி ஒரு எண்ணங்களை வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜபத்தோட ஆண்டோட வசனத்தின்படி கை கொண்டு போகும்போது எந்த பயமும் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது.
முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பயம் இல்லாமல் என்ன செய்யுங்க, சமாதானமாக சந்தோஷமாக வாழறதுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் துணிச்சலை குறித்து உங்களுக்கு அதில் ஒரு வித்தியாசம் சொல்லிட்டேன், பயத்தை குறித்து கூட வித்தியாசம் சொல்லிட்டேன். பயத்துக்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று இயல்பாக வரக்கூடிய பயம், இன்னொன்று இயல்புக்கு மாறாக வரக்கூடிய பயம், அது மனநல பாதிக்கப்பட்ட பயம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பயங்களுக்கு பயம்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிறோம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம சூழ்நிலை, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து வரக்கூடிய எண்ணங்கள், அப்புறம் நம்மளுக்கு யாராவது தீங்கு செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் நமக்கு பயம் வருது. அப்போ அந்த பயத்துக்கு அர்த்தம் இதான். அப்போ நம்ம என்ன செய்யணும், தைரியத்தை, அந்த துணிச்சலை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கொள்ளணும். பயத்துக்கு ஆப்போசிட் தைரியம், துணிச்சல். அதில் இந்த வசனம் தான், அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே துணிச்சலாகவும் தைரியமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.